மருத்துவ குணங்களை நமக்கு தரவல்லது. அந்த யாக புகை நம்மேல் பட்டால், அந்த யாக புகையை நாம் சுவாசித்தால் நம்முடைய உடம்பு தேக ஆரோக்கியம் அடையும். அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த யாகமானது இப்பொழுது 96 திரவியங்களால் யாகம் சமர்ப்பணம் செய்யப்பட்டு யாகத்தினுடைய நிறைவாக மகா பூர்ணாகுதி யாகம், பூர்ணாகுதியிலே மூலவரான வைத்தியநாத பெருமானுக்கு பட்டு வஸ்திரத்தினாலே யாகம், அம்பிகைக்கு பட்டு வஸ்திரத்தினாலே பட்டு புடவையினால் யாகம். இப்படி அந்த யாகத்தினுடைய நினைவாக பழங்கள் பலவகைகள் எல்லாம் கனிகள் எல்லாம் இறைவனுக்கு யாகத்திலே சமர்ப்பணம் செய்யப்பட்டு யாகத்தினுடைய நினைவாக நிறைவேள்வி கொடுத்து நிறைவேள்வியின் பயனாக 16 உபசாரங்களிலே 4 வேதங்கள், வேதத்தினுடைய சாரமாக விளங்கக்கூடிய உபநிடதங்கள், வேதங்களுக்கும் மேலாக விளங்கக்கூடிய சிவ ஆகம பாராயணங்கள், சிவ ஆகம பாராயணங்களை தொடர்ந்து நம்முடைய திருமுறை பஞ்சபுராண பாராயணம், அதனைத் தொடர்ந்து 2-3 நாட்களாக நம்மிடையே வந்து நாளை இசையை வழங்கக்கூடிய போற்றுவதற்குரிய சமத்தூர் அருள்மணி குழுவினருடைய நாதஸ்வர தாளங்கள், ராகங்கள், இசையால் மகிழாத இதயவதி என்கின்ற வாக்கிற்கிணங்க இசை வழிபாடாக அந்த நாதஸ்வர வித்தாங்களுடைய ராக தாள சமர்ப்பணங்கள், அதனைத் தொடர்ந்து யாகத்தினுடைய நிறைவாக ஆசீர்வச்சனம் என்று சொல்லக்கூடிய ஸ்வஸ்தி வாசகம், அதனைத் தொடர்ந்து பேரொழி வழிபாடாக மகா தீபாராதனை வழிபாடு, விபூதி பிரசாதம், ஏனைய அருள் பிரசாதங்கள், கும்பாபிஷேகத்திற்காக சிவாச்சாரிய சுவாமிகள் அனைவரும் இங்கே அவரவர்கள் பூஜிக்கின்ற ஆலயத்தினுடைய மூர்த்தியாகவே எழுந்தருளி யாகத்தினை சிறப்பிக்க, அதே தருணத்திலே இந்த யாகத்தினுடைய நிறைவாக பூர்ணாகுதி அளித்து பூர்ணாகுதியை தொடர்ந்து மகா தீபாராதனை தொடர்ந்து அனைவருக்கும் அனைத்து அருட்பிரசாதங்களும் வழங்கப்படும். எல்லாரும் அருட்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு பெருமானுடைய திருவருளை பெற வேண்டுகிறோம். நாளை காலை 8 மணி அளவிலே நம்முடைய அருள்மிகு திருவேங்கடநாத பெருமாள் கோவில், நம்முடைய ஊருடைய பெருமாள் கோவிலில் வைத்து